சில சிவன் கோவில்களில் சிவலிங்க பானத்திலேயே அநேக பானலிங்கங்கள் செதுக்கியிருப்பர். 100 இருந்தால் சதலிங்கம், 1000 இருந்தால் சகஸ்ரலிங்கம். அதேபோல் கணபதி உருவிலும் பல கணபதிகள் உள்ளது. திருக்கொட்டையூர் என்ற ஒரு தலம் சுவாமிமலை அருகே உள்ளது. பகவானே கோட்டி உருவம் என்று சொன்ன தலமாகும். இமயமலையில் பத்ரயோகி என்ற முனிவர் மிகவும் ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருந்தார். அச்சமயம் திரிகர்த்த தேச இளவரசன் சுருச்சி வேட்டையாடிய களைப்புடன் பசியுடன் முனிவரது ஆசிரமம் வந்தான். முனிவர் தவத்தில் ஆழ்ந்ததால் இவன் வந்தது தெரியவில்லை. இளவரசன் தன்னை வரவேற்று உணவளிக்கவில்லையே என்ற ஆத்திரத்துடன் புலி அடித்து இறந்த ஒருவனது மாமிசத்தை முனிவர் முன்பு குவித்தான். நிஷ்டை கலைந்த முனிவர் கோபம் கொண்டு செய்தவன் பிசாசாக மாறும்படி சபித்தார். கோபம் தணிந்த முனிவர் சாபத்தை அளித்ததற்கு தனக்குத்தானே வருந்தினார். கோடி தலங்களுக்கு சென்று சிவனை வழிபடுவேன் என்று சபதம் மேற்கொண்டு பல தலங்களை தரிசித்தார். சாபத்தால் செய்த தவப்பலன் குறைந்து வந்தது. தரிசித்துக் கொண்டே இந்த திருக்கொட்டையூருக்கும் வந்தார். பத்ரயோகி அமுத தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு ருத்ரம் சொல்லி கிரமமாக அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்தார். தூப தீப நிவேதன ஆராதனைகளும் செய்தார். அவர் மனதில் ஒருவித சாந்தி நிலவியது. ஆனந்த கண்ணீருடன் மெய்சிலிர்த்து சிவனை வலம் வந்தார். அப்போது சிவலிங்க கர்ப்ப கிரகத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது.